Dear students, today plus 2 mathematics unit number 2 complex number. So today என்ன discuss பண்ண போறோம் அப்படினா to find nth roots of a complex number. ஒரு complex numberக்கு nth roots எப்படி கண்டுபிடிக்கிறோம். Next example 2.32, 2.34 and 2.35. Exercise 2.8 ல first sum, second sum and fourth sum. Unit number 2 complex number. To find nth roots of a complex number. So ஒரு complex numberக்கு nth roots கண்டுபிடிக்க போறோம். அதான் today class. Okay. First definition. A number omega is called an nth root of an complex number z if omega power n equals z and we write omega equal z power 1 by n. என்ன சொல்ல வராங்கன்னா ஸோ ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் z எடுத்துக்கிறோம். ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் z, அந்த z-ஓட nth ரூட்டு நாம் ஒமேகான்னு டிஃபைன் பண்ணுறோம். அப்போ ஒமேகாவை n டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணுறப்ப நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா z கிடைக்கும். அதான் விஷயம். ஸோ அப்போ இதை நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா ஒமேகா ஈக்குவல் z பவர் 1 by n. ஸோ ரேசிங் டு த பவர் போத் சைட்ஸ் 1 by n. அப்போ n கேன்சல் ஆகிடும். ஸோ ஒமேகா ஈக்குவல் z பவர் 1 by n கிடச்சிடும். புரியுதுங்களா? அதாவது ஒமேகா பவர் n இன்ட்டு 1 by n ஈக்குவல் z பவரில் 1 by n. ஸோ இந்த n எந்த என்ன ஆகிடும் கேன்சல் ஆகிடுச்சுன்னா ஒமேகா ஈக்குவல் z பவர் 1 by n கிடச்சிடும். அதான் இங்கே எழுதியிருக்கேன். ஓகே சரி, ஆல்ரெடி இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சது தான். பாருங்கள், ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2னா நம்ம என்ன பண்ணுவோம், ரூட் 2 கிடைக்கணும் அப்படின்னா நம்ம என்ன செய்வோம், ரூட் 2 இன்ட்டு ரூட்டுன்னு எழுதுவோம். அப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2ன்றது ரூட் 2. ஓகே சரி, கியூப் ரூட் ஆஃப் 8னா 8 நம்ம என்ன எழுதுனா 2 இன்ட்டு 2 இன்ட்டு 2ன்னு எழுதுவோம். ஓகேவா? அப்போ கியூப் ரூட் ஆஃப் 8 நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 2 கிடைக்கும். இதே வே தான் கண்ணா இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பருக்கும் nth ரூட் கண்டுபிடிக்கிறது. ஓகே சரி, ஒர்க்கிங் ரூல் என்ன அப்படின்னு பார்ப்போம். ஸ்டெப் 1, ரைட் த கிவன் நம்பர் இன் போலார் ஃபார்ம். ஸோ கொடுத்துருக்கிற காம்ப்ளெக்ஸ் நம்பருக்கு போலார் ஃபார்ம் என்ன பண்ண வந்து எழுதணும். அவங்க என்ன நம்பர் கொடுக்குறாங்களோ அந்த நம்பருக்கு போலார் ஃபார்ம். ஸோ போலார் ஃபார்ம் எப்படி எழுதுன்றதை நம்ம ப்ரீவியஸ் கிளாஸில் என்ன பண்ணியிருக்கோம், டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். பாருங்கள், z ஈக்குவல் ஆர் ஆஃப் காஸ் டீட்டா ப்ளஸ் ஐ சைன் டீட்டா அப்படின்னு எழுது தான் போலார் ஃபார்ம் ஆஃப் என்னது z. புரியுதுங்களா? இந்த ஆர்க்கு பேர் வந்து மாடுலஸ் ஆர் அப்சல்யூட் வேல்யூன்னு பேர். மாடுலஸ் ஆர் அப்சல்யூட் வேல்யூ. ஸோ இந்த டீட்டாவுக்கு பேர் என்ன அப்படின்னா ஆர்கியூமெண்ட் ஆர் ஆம்ப்ளிடியூட். ஆர்கியூமெண்ட் ஆர் ஆம்ப்ளிடியூட் அப்படின்றது பேர். புரியுதா? ஸோ அப்போ ஸ்டெப் 1 என்ன, ரைட் தி கிவன் நம்பர் இன் போலார் ஃபார்ம். ஸ்டெப் 2 என்ன, ஆட் 2k பை டு த ஆர்கியூமெண்ட். ஸோ இந்த டீட்டா இருக்குது இல்லையா, இந்த ஆர்கியூமெண்ட்டாக கூட 2k பையை ஆட் பண்ணும். ஸ்டெப் 3, அப்ளை டி மோவைஸ் தேரம், பிரிங் த பவர் 2 இன்சைட். அதாவது காஸ் டீட்டா ப்ளஸ் ஐ சைன் டீட்டான்றது ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் ஃபார் எனி காம்ப்ளெக்ஸ் நம்பர், என்னன்றது ஃபார் எனி இன்டிஜர். அப்படி இருக்கிறப்போ காஸ் டீட்டா ப்ளஸ் ஐ சைன் டீட்டா ஹோல் பவர் n ஈக்குவல் காஸ் என் டீட்டா ப்ளஸ் ஐ சைன் என் டீட்டான்னு எழுதலான்றது தான் டி மோயர் தேரம். ஸோ அதை நாம் இங்கே அப்ளை பண்ணுறோம். ஸ்டெப் 4 என்ன அப்படின்னா புட் k ஈக்குவல் டு 0, 1 to up to n-1. இதுக்கு பிறகு என்ன பண்ணணும் அப்படின்னா இப்போ ஒமேகா ஈக்குவல் டு z பவர் 1 by n வந்துருது இல்லையா, இந்த n இருக்குது இல்லையா, இங்கே என்ன நம்பர்னு பார்க்கணும். சில சமயங்கள் n ஈக்குவல் டு 3 இருக்கும், n ஈக்குவல் டு 4 வரலாம், n ஈக்குவல் டு 5 வரலாம், அந்த மாதிரி இருக்கும். அப்படி இருக்கிறப்போ நாம் கடைசியாக ஃபைனலாக கேக்கு தருவோம் 2k பைன்னு சொல்லியிருக்கலையே, அந்த கேக்கு நம்ம என்ன தரணும் அப்படின்னா 0, 1, 2, 3 எக்ஸெட்ராலேருந்து இந்த டினாமேட்டரில் z பவரில் இருக்குது இல்லையா ஒரு ஃப்ராக்ஷன், அந்த ஃப்ராக்ஷன் ஃபார்மில் இருக்கக்கூடிய டினாமேட்டரில் என்ன நம்பர் இருக்குதோ அந்த நம்பர்லேருந்து ஒன்று குறைச்சி தரணும். அதுதான் இங்கே n-1. ஸோ இங்கே n-னா இங்கே n-1, 5னா லாஸ்ட்டாக 4 வரைக்கும் தரணும். 0ல் ஆரம்பிச்சு 4 வரைக்கும் தரணும். ஒவ்வொரு நம்பராக கொடுக்குறப்ப நமக்கு தேவையான ரூட்ஸ் வந்துகிட்டே இருக்கும். ஓகே ஸோ அப்போ ஒர்க்கிங் ரூல் என்ன, கிவன் நம்பர் இன் போலார் ஃபார்ம், ரைட் தி கிவன் நம்பர் இன் போலார் ஃபார்ம். ஸ்டெப் 2, ஆட் 2k பை டு த ஆர்குமெண்ட். ஸ்டெப் 3, அப்ளை டி மோவஸ் தேரம். ஸ்டெப் 4, புட் k ஈக்குவல் டு 0, 1 to up to n-1. நெக்ஸ்ட் இதில் நோட் பார்க்கலாம். The number of nth roots of non-zero complex number is n. அப்படின்னா மீனிங் என்னென்னா நான்-ஜீரோ காம்ப்ளெக்ஸ் நம்பரில் நம்பர் ஆஃப் nth ரூட்ஸ் எவ்வளோனா n. அவ்வளோதான். ஸ்டெப் 2, the moduli of those roots is the same non-negative real number. ஸோ இதில் இருக்கிற ஒவ்வொரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் அந்த ரூட்ஸ் கண்டுபிடிங்களே அதுக்கு எல்லாம் மாடலஸ் எடுத்தோம்னா அது non-negative real number. ஓகே so the argument of these n roots are equally spaced if theta is the principal value of arc z, that is -5 less than theta less than or equal to pi. Then the arguments of other roots of z are obtained by adding respectively 2 pi by n,
4 pi by n, 6 pi by n, 2 etc. to theta by n. இப்போ இது என்ன சொல்ல வராங்கன்னா ஒன்றும் இல்லை, அந்த ரூட்ஸ் கண்டுபிடிக்கணும் இல்லையா, அதனுடைய ஆர்கியூமெண்ட்ஸ்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னா ஏபியாக ஃபார்ம் பண்ணணும். பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 2 pi by n, அடுத்தது 4 pi by n, அடுத்தது 6 pi by n, இந்த மாதிரி போயிட்டே இருக்கும். ஸோ அந்த ரூட்ஸோட ஆர்கியூமெண்ட்ஸ் வந்து ஏபியே ஃபார்ம் பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட் இது ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு பாயிண்ட். தீட்டா வந்து -5லேருந்து +π வரைக்கும் இருக்கும். -5 வராது, +π வரும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு இப் கே பி கிவன் இன்டெக்ரல் வேல்யூஸ் greater than or equal to n, these n values are repeated and no fresh roots is obtained. அப்படின்னா மீனிங் என்ன அப்படின்னா, ஸோ நீங்கள் அந்த மாதிரி தரீங்க இல்லையா, கேக்கு ஒவ்வொரு வேல்யூவா 0 1 2 3 எக்ஸட்ரான்னு அப்போ கொடுக்குறீங்க. அதாவது தானே கொடுக்குறீங்க, ஒமேகா ஈக்குவல் டு ஜெட் பவர்னா எழுதணும், 1/n எழுதணும். ஸோ இந்த n-1 வரைக்கும் தான் தரணும் அப்படின்னு சொன்னேன். 0 1 2 3 எக்ஸட்ரா n-1 வரைக்கும் தான் தரணும் அப்படின்னு சொன்னேன். அது தாண்டி n+1 அந்த மாதிரிலாம் கொடுத்துட்டு போனீங்கன்னா ஒன்றும் ஆகாது, கிடைச்ச ரூட்ஸே தான் திரும்ப கிடைக்கின்றது அந்த பாயிண்ட்ஸ். ஓகே, நெக்ஸ்ட்டு இம்பார்ட்டண்ட் நோட்ஸ். ஸோ இந்த நோட்ஸும் ஒரு இம்பார்ட்டண்ட் தான். ஆல் த nth roots of unity are in geometrical progression. அதாவது nth roots of unityயோட n ரூட்ஸு ஜாமெட்ரிக்கல் ப்ராக்ரஷனாக இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் sum of the nth roots of unity is always equal to 0. அதாவது nth roots of unityயோட n ரூட்ஸு ஆட் பண்ணுறோம் அப்படின்னா, சம் பண்ணுறோம்னா அது எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்? 0க்கு ஈக்குவலாக இருக்கும். நெக்ஸ்ட்டு ப்ராடக்ட் ஆஃப் n roots of nth roots of unity is equal to -1 power n-1. ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு பாயிண்ட். என்ன அர்த்தம்னா, nth roots of யூனிட்டியோட n ரூட்ஸை மல்டிப்ளை பண்ணோம்னா நமக்கு என்ன வேல்யூ வரும்னா -1 power n-1 கிடைக்கும். -1 power n-1. ஓகே, சரி. இப்போ எல்லா இடங்கள்லையும் பார்த்தீங்கன்னா நம்ம யூனிட்டின்னு சொல்கிறோம். அப்படின்னா என்னென்னா 1. ஸோ 1ன்ற நம்பர் தான் நம்ம என்ன செய்கிறோம், இது வரைக்கும் நம்ம யூனிட்டின்னு சொல்லின்னு இருக்கிறோம். ஓகே, சரி. நெக்ஸ்ட் ஆல் த nth roots of unity lie on the circumference of a circle whose center is at the origin and radius is equal to 1, and these roots divide the circle into n equal parts and form a polygon of n sides. ஸோ என்ன சொல்ல வராங்கன்னா இந்த பாயிண்டில் ஒன்றும் கிடையாது. இந்த nth roots of unity இருக்குதுல்ல, அந்த n ரூட்ஸ் அது எல்லாமே என்ன செய்யணும், ஒரு சர்க்கிளில் போயிட்டு இதான சர்க்கம்பரன்ஸ் அங்கங்கே போய் என்ன பண்ணாக்கா ஃபார்ம் ஆகிட்டு அதனுடைய சென்டர் என்னாக ஆரிஜின், இந்த ரேடியஸ் என்ன வரனா 1 வரும். நெக்ஸ்ட் இந்த ரூட்ஸ்லாம் நம்ம இப்படி ஜாயின் பண்ணுறோம் அப்படின்னா பாலிகனை என்ன பண்ண வந்து கிடைக்கும். ஸோ அந்த பாலிகன்னா எப்படின்னா n சைட்ஸ்னு போட்டிருக்காங்க. அப்போ நம்ம nth ரூட்ஸ்னால் n சைட்ஸ் ரெகுலர் பாலிகன், கியூப் ரூட்ஸ்னால் 3 சைட்ஸ் இருக்கும். 3 சைட்ஸ் ரெகுலர் பாலிகன்ன்றது ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிள். ஸோ 4 சைட்ஸ்னால் நமக்கு வந்து ஸ்கொயர் கிடைக்கும். அந்த மாதிரி ஒவ்வொன்றா போயிட்டே இருக்கும். புரியுதுங்களா? ஸோ இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ். ஓகே, என்ன அப்படின்னா ரூட்ஸ்லாம் ஜிபியாக இருக்கும், ஆர்கியூமெண்ட்ஸ்லாம் ஏபிஏ ஃபார்ம் பண்ணும். ஆர்கியூமெண்ட்ஸ்லாம் எதை ஃபார்ம் பண்ணால் ஏபிஏ ஃபார்ம் பண்ணும். சம் ஆஃப் தி nth roots of unity வந்து ஆல்வேஸ் ஈக்குவல் டு 0ன்னு சொல்லியிருக்கிறேன். ப்ராடக்ட் ஆஃப் தி ரூட்ஸ் வந்து -1 power n-1 சொல்லியிருக்கிறேன். அதுக்கடுத்து இந்த nth roots of unity சர்க்கிள் என்ன ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னாக்கா cube roots of unityனா equilateral triangle, 4th roots of unityனா square, etc. going on. nth roots of unity வந்து n-sided regular polygon. n-sided regular polygon. Okay, Euler's form of the complex number. The following identity is known as Euler's formula. e power I theta equal cos theta plus I sin theta. Euler formula gives the polar form z equal r into e power I theta. அதாவது ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பரோட ஆய்லர் ஃபார்ம் என்ன அப்படின்னா e power I theta. அது எதுக்கு ஈக்குவல்னா cos theta plus I sin theta ஈக்குவல். பார்த்தீங்கன்னா காம்ப்ளெக்ஸ் நம்பருக்கு போலார் ஃபார்ம் இருக்குது, ஆய்லர் ஃபார்ம் இருக்குது. ஓகே, சரி. ஃபார் எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தீங்கன்னா e power I 31 theta இது ஆய்லர் ஃபார்மு. அதனுடைய மீனிங் என்ன அப்படின்னா cos 31 theta plus I sin 31 theta. அதான் e power I 31 theta ஈக்குவல் cos 31 theta plus I sin 31 theta. Similarly, e power minus I theta equal cos theta minus I sin theta. E power I n theta equal cos n theta plus I sin n theta. E power I 3 pi equal cos 3 pi plus I sin 3 pi எழுதலாம். புரியுதா? நெக்ஸ்ட்டு இதில் ஒரு நோட் இருக்குது. cos theta plus I sin theta sometimes ரைட்டு sis theta. sis thetaனா ஒன்றும் இல்லை கண்ணா, sis thetaனா cos theta plus I sin thetaவை தான் நான் என்ன பண்ணியிருக்கேன் வந்து சிம்பிளிஃபிகேஷன் பண்ணி இப்படி எழுதிருக்கிறேன். ஸோ இந்த sis thetaவோடைய அப்ரிவேஷன் தான் cos theta plus I sin thetaன்னு பேர்.
Similarly, sis 3 pi by 4 na what is the meaning na cos 3 pi by 4 plus I sin 3 pi by 4 அர்த்தம். ஸோ அந்த மாதிரி இது எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணலாம் வந்து மாற்றி எழுதலாம். sis 31 தீட்டான்னு சொல்லலாம், இதை sis n தீட்டான்னு சொல்லலாம். ஓகேவா, இது எல்லாமே அந்த மாதிரி. ஸோ இது வந்து சிம்பிளிஃபிகேஷன் ஃபார்மு, இது இதனுடைய அப்ரிவியேஷன் ஃபார்மு. ஸோ இந்த இ பவரில் எழுதுறதுக்கு பேர் ஆய்லர் ஃபார்ம். புரியுதா? ஸோ இந்த செஷனில் அதான் பார்த்தோம், நம்ம ஆய்லர் ஃபார்ம் ஆஃப் தி காம்ப்ளெக்ஸ் நம்பர்னா என்னென்னு பார்த்தோம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு நோட் இருக்குது. இன் திஸ் சாப்டர் த லெட்டர் ஒமேகா இஸ் யூஸ்டு ஃபார் nth roots of unity. Therefore, the value of omega is depending on n as shown in following table. என்ன சொல்லுவாரானா, இந்த ஒமேகாவுக்கு பேர் nth root of unityன்னு சொல்லியிருக்கிறேன். நான் யூனிட்டினா 1 சொல்லியிருக்கிறேன். இந்த ஒமேகா வந்து எதை டிஃபெண்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா n டிஃபெண்ட் பண்ணியிருக்கோம். பார்த்தீங்கன்னா இப்போ வேல்யூ ஆஃப் n 2 3 4 5 எக்ஸட்ரா எக்ஸட்ரா k வரைக்கும் கொடுக்குறோன்னா அப்போ வேல்யூ ஆஃப் ஒமேகா என்ன வரும்னா e பவர் i 2 pi by 2, 3 கொடுக்குறப்ப e பவர் i 2 pi by 3, 4 கொடுத்தோம்னா e பவர் i 2 pi by 4, 5 கொடுத்தோம்னா e பவர் i 2 pi by 5 எக்ஸட்ரா எக்ஸட்ரா k கொடுக்கணும்னா e பவர் i 2 pi by k கிடைக்கும். ஓகே, நெக்ஸ்ட் the number z into e power i theta is a rotation of z by theta radians in the counterclockwise direction about the origin. இல்லையா, கவுண்டர் கிளாக் வைஸ்னால் என்னென்னு தெரியும் உங்களுக்கு. ஸோ இந்த பாயிண்ட்ஸ்லாம் கொஞ்சம் நீங்கள் என்ன பண்ணுங்க வந்து படிங்க, இதெல்லாம் பரிசீலிக்க கேட்கக்கூடிய சில விஷயங்கள். ஓகே, இப்போ நம்ம nth roots ஆஃப் யூனிட்டி எப்படி கண்டுபிடிக்கணும், அதுக்கு ஒர்க்கிங் ரூல்ஸு ப்ளஸ் இதில் இருக்கிற இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸு இது எல்லாமே பார்த்துட்டோம். இப்போ நம்ம ஒவ்வொரு ப்ராப்ளமாக இப்போ செய்யலாம்.